அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் சுதர்ஷன். வெல்கம் டு டெக்ஸ்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி நமக்கு அப்கமிங்ல ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. இதை நம்ம எப்படி பேசிக்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறதா ஒரு டீடைல் வீடியோஸ் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறேன். ஓகேங்களா? சில ட்ரூ ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். இந்த வீடியோவில் ஒரு பிக் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்படியே லைட்டாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக இந்த வீடியோஸை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறனாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் வேணும். அதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு ப்ராப்பர் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தால் போதும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அப்கமிங் ஆர்ஆர்பி என்டிபிசி நமக்கு ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நமக்கு ரீசெண்டாக ஆர்ஆர்பியோட கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் போன வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ் இப்போ தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து 2026க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் தான் வரப்போகுது. எக்ஸாம்ஸ் நமக்கு எப்போ நடக்கும்? 2027 தான் வரும். அப்போ ஒரு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது அது வரதுக்கு முன்னாடியே நமக்கு அதுக்கோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த வரும் அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு ஹியூஜ் டைம் ரொம்ப ஒரு கம்மியான டைம் பண்ணலாம் கண்டிப்பான முறையில் அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பக்காவான ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு ஈஸியாக அதை சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்பயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுலேருந்து ஒரு 3 to 4 months தான் ஆகும் எக்ஸாம்ஸ் ஆகும். இப்போ நமக்கு போன வருஷம் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸ் தான் இந்த வருஷம் நடந்துச்சு. அப்போ இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நெக்ஸ்ட் இயர் தான் அதுக்கான எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதுக்கான டைம் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் 2027 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒரு பிகினர்ஸ்க்கு நிறையா விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா மாணவர்கள் நம்மகிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சார் நான் ஒரு பிகினர்ஸ், நான் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? ஸோ என்ன சார் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் கண்டினியூவாக படிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் இருந்தால் போதும், கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஸோ இந்த என்டிபிசிக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இதில் இந்த ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸோ இதில் நமக்கு ஒரு ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கிறது இந்த வீடியோஸில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 14th August இன்னைக்கு நமக்கு 9 PM இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் அந்த டைம் இருந்திருக்கும். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஒரு 3 hours அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சேல்ஸ் ஆஃபர் போயிடும். நார்மலாக நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் அப்படிங்கிறது 1 yearக்கு என்னது 2000 அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். நார்மல் ஆஃபர் 999 கொடுப்பாங்க. அதுலேயே 100 rupees கம்மியாக இருக்குது. வேலிடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு 3 yearsக்கான வேலிடிட்டி. ஓகேங்களா? 2 yearsக்கு மேலே 15 + 15 கிட்டத்தட்ட உங்களுக்கு 13 monthsக்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பயங்கரமான ஆஃபர். கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு அருமையான ஆஃபர். இதை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். வெறும் 899. நீங்கள் நார்மலாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் பை பண்ணாலே 600, எக்ஸ்ட்ரா ஒரு 200 போட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் 3 yearsக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பயங்கரமான ஆஃபர், மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ரைட், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்னை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். எனக்கு மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 100 கொஸ்டின் 1.5 hours. ஓகேங்களா? 90 minutes. எனக்கு மேக்ஸில் 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது டயர் 1 நம்ம எப்படி கிராக் பண்ணுறது, நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது நான் இங்கே டீட்டெயிலாக கட் ஆஃப் முதற்கொண்டு எடுத்து வந்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயரில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, அந்த கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டார்கெட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு டீட்டெயிலாக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பான முறையில் எல்லா மாணவர்களுக்கும், ஒரு பிகினர்ஸ்க்கும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்களுக்கும் சரி, எல்லா மாணவர்களுக்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ரைட், எஸ் கவனிங்க. ஸோ இதுதான் டயர் 1க்கான பேட்டர்ன். மொத்தம் எனக்கு 100 கொஸ்டின்ஸ், 90 minutes, 1.5 hours அப்படிங்கிறதுக்கு. இதில் நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1/3 மார்க்ஸ் உங்களுக்கு ராங் ஆகும். நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் தப்பாக போட்டிங்கன்னா 1 mark அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் குறையும். இதே டயர் 2 பேட்டர்ன் பாருங்கள். நீங்கள் டயர் 1 மற்றும் டயர் 2ல் சேம் ஒரே விஷயம் தான் படிக்க போகிறீங்க. எனக்கு இங்கே நீங்கள் டயர் 1ல் வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு டயர் 2ல் வேறு சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களா? இல்லை, இங்கே படித்த மேக்ஸு, இங்கே படித்த ரீசனிங்கு, ஜிகே இதே தான் படிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் 3 சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க. எஸ்எஸ்சி கூட இங்கிலீஷ் ஒன்று இருக்குது. இதில் நமக்கு என்னது மேக்ஸ், ரீசனிங், ஜிகே. இங்கே கவனிங்க. இதில் நமக்கு என்னது அதே மேக்ஸ் எனக்கு ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா, 35 கொஸ்டின்ஸ். மொத்தமாக இங்கே நம்ம 100 கொஸ்டின்ஸ் பார்த்தோம், இங்கே 120 கொஸ்டின்ஸ்.
அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது எனக்கு 35 கொஸ்டின்ஸ். ஜிகே மட்டும் 50 கொஸ்டின்ஸ். வெயிட்டேஜ் ஜிகே தான். ஓகேங்களா? ஸோ நிறைய ட்ரூ ஃபேக்ட்ஸ், அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே இருக்க ஜென்ரலாக எல்லா ஒரு ட்ரூ ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க. ஸோ இதான் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ டயர் 1க்கும் டயர் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 20 கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. ஜிகேல கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸ் ரீசனிங்கில் 5 கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. இதுலேயே அதே நெகட்டிவ் மார்க் தான். டைம் என்னென்ன நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதே எனக்கு 1.5 hour தான். இப்போ நீங்கள் கவனிங்க, டயர் 1 டயர் 2க்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸு? அதே 1.5 hour தான். ஓகேங்களா? இங்கேயும் எனக்கு அதே 1.5 hour தான். ஆனால் 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா. அப்போ யாரெல்லாம் மேக்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறாங்களோ, யாரெல்லாம் நல்லா ரீசனிங் ஃபாஸ்ட்டாக போடுறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லா ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? மேக்ஸ் ரீசனிங் பக்காவாக ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு விஷயம், எல்லாருமே இந்த மேக்ஸ் ரீசனிங்கே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஜிகே அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு போகவே மாட்டீங்க. இங்கே ஜிகே யார் பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்குறவங்க. ஸோ இந்த மேக்ஸ் மட்டும் ரீசனிங் பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்க டயர் 1 அப்படிங்கிறது எப்படியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சார் எனக்கு டயர் 1 மட்டும் கிளியர் பண்ணால் போதும் சார், எனக்கு டயர் 2 வேணாம் சார் அப்படின்னா என்னது, நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் படித்தா போதும், இதை கிளியர் பண்ணிடலாம். பட் ஆனால் என்ன பண்ணணும், நம்ம ஜிகே பார்ட் அப்படிங்கிற படிக்கணும். ஜிகே வந்து நிறையா வள கொலக்கொலம்லாம் படிக்காமல், படித்ததே திரும்ப திரும்ப படிக்காமல் பிளான் பண்ணி பக்காவாக படிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறது, இதெல்லாம் ஸ்கோர் பாட்டு அதிகமாக வருது அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயரை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிங்க. அதே மாதிரி ஜாகிரபி எடுங்க, அதே மாதிரி பாலிட்டி எடுங்க. ஆனால் எந்த டாப்பிக்லேருந்து நமக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு படிங்க. ஸோ நான் அதுக்குன்னு ஜிகேக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோஸ் அப்படிங்க கண்டிப்பாக நம்ம போடுறேன். ஸோ உங்களுக்கு ஜிகேக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வேணால் கண்டிப்பாக ஜிகேன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிஷோர் சார்ட்டு சொல்லிட்டு அதுக்காக இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அப்படிங்கிறது அடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு கூட ஒரு வீடியோ போடணும். ரைட்டா? ரைட், கவனிங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் மற்றும் ரீசனிங் இதோட சிலபஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான்ப்பா பிளானு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், இப்போ மேக்ஸ்க்கான சிலபஸ் நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ சிலபஸ்ங்க எல்லா இடத்துலையுமே கிடச்சிடும், நீங்கள் நெட்டில் போட்டால் கூட வந்துடும். ஸோ இந்த சிலபஸ் எடுக்க போகிறீங்க. டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்பர் சிஸ்டம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. 1 வீக் கிளியராக நம்பர் சிஸ்டத்தை பற்றி கிளியர் கான்செப்டாக படிங்க. ஓகேங்களா? ஸோ இதற்காக நீங்கள் நம்மளோட கோர்சஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கிளாஸஸ் அப்படிங்க போவோம். அப்கமிங் என்டிபிசிக்காக ஆல்ரெடி சிஜிஎலுக்காக ஒரு கோர்சஸ்ங்கிறது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு முடிய போகுது. இன்னும் ஒரு 1 வீக் மட்டும் தான் இருக்குது அதுக்கான கிளாஸஸ்மே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா இது ஒரு ரைட்டான ஆஃபர் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் சேல்ஸ் ஆஃபரில் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு படிச்சுட்டு 3 years வேலிடிட்டி இருக்குது. 3 years வேலிடிட்டி அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கோர்சஸ் மட்டும் பை பண்ணுறது கிடையாது. அடுத்தடுத்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் அடுத்தடுத்து லைவ் கிளாஸஸ் அப்படிங்க ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா லைவ் கிளாஸஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். பேங்கிங் கிளாஸாக அக்சஸ் பண்ணிக்கலாம், எஸ்எஸ்சி கிளாஸாக அக்சஸ் பண்ணிக்கலாம், ரயில்வேஸ் கிளாஸாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஒரு நியூ பேட்ச் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த எல்லா கிளாஸஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3 years வேலிடிட்டி அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஆஃபர். அதாவது 13 monthsக்கு ஒரு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான், நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுக்கிறீங்க. அந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸை வந்து பக்காவாக கான்செப்டை கிளாரிஃபை பண்ணுறீங்க. அதுக்கடுத்து அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினுமே நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கில் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த பிளான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ரீசனிங்கான ஃபுல் சிலபஸ் அப்படிங்கிறது. ரீசனிங் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. வித்தின்னா ஒரு 15 days போதுமான விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்தாலும் ஒரு 15 days, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்த்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்த்தாலே கண்டிப்பானவங்களும் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மறுநாள்ல இருந்து டெய்லி ஒரு ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது போடணும். என்ன பண்ணணும், டெய்லியும் ஒரு ரீசனிங் ஒரு செக்ஷனல் டெஸ்ட். இது வந்து என்னது, நீங்கள் எக்ஸாம் போஸ்டிங் வாங்குற வரைக்குமே அந்த செக்ஷனல் டெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் மேக்ஸுக்குமே. ஸோ இந்த 2 விஷயமே போதுமான விஷயங்கள். மேக்ஸ் மற்றும் ரீசனிங் ஒரு டாபிக் எடுக்கிறோம், அந்த டாபிக் நிறையா டாபிக் ரிலேட்டடாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது மறக்கவே கூடாது. ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? அப்போது ஒரு 5 months ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக ஓவராலாக அதுக்குள்ளே ஓரளவு பேசிக்ஸ் பார்ட்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம். மேக்ஸ், ரீசனிங்கு, ஜிகே எல்லாமே ஒரு 4 to 5 monthsல கவர் பண்ணிடலாம். ஜிகேல ஃபுல் பாட்டில், ஜிகேங்கிறது ஒரு கடல். நான் என்ன சொல்கிறேன், என்ன நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி என்ன கேட்குறேன் அதை பேஸ் பண்ணி முடித்தோம் அப்படின்னா ஓரளவு ஒரு 5 to 6 monthsக்குள்ளே முடிக்கலாம். அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன்னா 3 to 4 months தான் இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக
ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? ரைட். இதுதான் ட்ரூ ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நீங்கள் இப்போலேருந்து படிக்கலாம். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் புக் தமிழில் கரண்ட் அஃபேர்ஸுக்குனே லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் அப்படிங்கிறமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன டாபிக், இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு வச்சுங்களேன், ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டு, பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன், இந்த டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாகிரஃபியில் இந்தியன் மற்றும் வேர்ல்டு ஜாகிரஃபிஸ். ஸோ இது இந்த டாபிக்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸாக, ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு, ஓகேங்களா? ஸோ நேஷனல் நியூஸு அண்ட் ஸ்கீம்ஸு, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதெல்லாம் பேஸ் பண்ணி கவர் பண்ணி படிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ், ரீசனிங் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இதுவுமே எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து பாலிட்டி. ஏன்னா இதில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சயின்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? டெக்னிக்கல் லெவல் போகிறப்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். என்டிபிசிலாம் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இது கம்ப்ளீட் பண்ணாலே பெருசு. அதுக்கடுத்து ஜியாகிரஃபி போகும். இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி படிங்க. இது ரிலேட்டாக உங்களுக்கு டெய்லி ஸ்டடிஸ் பிளான் வேணும் அப்படின்னாலும் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஸ்டடி பிளானுங்கிறது நம்ம மிக விரைவில் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்படி ஷேர் பண்ணுவோம். சரி, கவனிங்க. போன வருஷத்துக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 2023 நடந்ததில் கட் ஆஃப் டயர் 1க்கான கட் ஆஃப் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? கவனிங்க. எனக்கு இப்போ யூஆர் இருந்தால் 75 to 85 ரேஞ்சில் இருந்துச்சு. அந்த ரேஞ்சு தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மற்றும் இப்போ நீங்கள் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், அப்போ உங்களோட டார்கெட் எவ்வளோ இருக்குன்னா 80+ இருக்கணும். 100க்கு 80+ நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் டயர் 1 அப்படிங்கிறது கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பான முறையில் டயர் 1 அப்படிங்கிறது கிளியர் பண்ணலாம். அப்போ உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கும்? 80+ நீங்கள் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நார்மலைசேஷன்லாம் போக உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கட் ஆஃப் அப்படிங்கிறது கிளியர் ஆயிரும். ஸோ இதான் போன வருஷத்துக்கான கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ SC/ST 55 to 66 ரேஞ்சில் இருக்குது. மற்றும் SCக்கு 62 to 72, OBCக்கு 70 to 80. ஸோ அந்த 75 to 80 ரேஞ்சில் இருந்தவங்க எல்லாருமே நார்மலைசேஷன் ஸ்கோர்லாம் இருக்குல்ல, ஒரு சில ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு நார்மலைசேஷன் ஆகும். ஒரு சில ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு நார்மலைசேஷன்லாம் ஆகாது. அதே மாதிரி யூஆருக்கு 75 to 85. ஸோ இதுதான் போன வருஷத்தோட டயர் 1 கட் ஆஃப். நான் டயர் 2 கட் ஆஃப் கொடுக்கல. ஸோ நீங்கள் இப்போதைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. முக்கியமாக படிக்கும் போது ஒரு பிகினர்ஸ் பண்ணக்கூடிய தப்புங்கிறது மேக்ஸ், ரீசனிங் பார்ப்பீங்க, ஜிகே அப்படிங்கிற ஒரு போக மாட்டீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெய்லி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இன் ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தே. ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இதுதான் லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப். நான் தான் கொடுத்துருக்கல. நீங்கள் 80+ அப்படிங்கிறத டார்கெட் பண்ணீங்க ஓகேங்களா, ஓரளவு ஆவரேஜ் 85+ கூட வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது ரொம்ப ரொம்ப மேக்ஸுக்கான ஃபவுண்டேஷனாலே நமக்கு பேசிக் கால்குலேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா டெய்லி என்னென்ன டாபிக் படிக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே நம்மளோட டெலகிராம் குரூப் சுதர்ஷன் மேக்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பான தமிழ் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ மினிமம் டைம் அப்படிங்க செட் பண்ணிங்க. நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயங்கள் தான், எல்லாருமே ஒரு பிகினர் மேக்ஸ், ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஜிகே அப்படிங்கிற பாட்டுக்கு இதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்க. இன் பிகினிங் ஸ்டேஜ்லேயே கண்டிப்பான முறையில் ஜிகேக்கு இது பண்ணணும். ஏன்னா டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, ஜிகேயில் யார் பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் கையில் போஸ்டிங் வாங்குறாங்க. மற்ற எல்லாருமே என்ன மேக்ஸ், ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, டயர் 1 கிளியர் பண்ணிட்டு டயர் 2லேயே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ரைட்டாப்பா? சரி, ரைட். மீண்டும் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே சேல் ஆஃபரை மிஸ் பண்ணாமல் ஒரு 3 hours மட்டும்தான் இருக்குது. இதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இவ்வளோ ப்ரைஸ் ஆஃபர்ஸ் கம்மியாகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக 999 கம்மியாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இவ்வளோ கம்மியாகுங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சேம் டைம் வந்து நான் ஒரு 24 months ஆஃபர் இருக்கும் பாது, கிட்டத்தட்ட ஒரு 30 months அப்படிங்கிறது ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2.5 years அப்படிங்கிறது உங்களுக்கான ஆஃபராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த 3 hours எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு பக்காவாக இந்த வீடியோஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த கோர்சஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டெக்ஸ்ட் புக் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே தாராளமாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கான வேலைகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம டெக்ஸ்ட் புக்கோட சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ டு எவ்ரிவன். மீண்டும் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.